உடன் மேற்கொள்ள வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று பவுல் சபைக்கு சொல்லுகிறார். சபைக்கு சொல்றாரு, அவருடைய கிருபையை நீங்க விருதுவாய் பெறாதபடிக்கு, பிரயோஜனம் இல்லாமல் பெறாதபடிக்கு நாங்க உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த கிருபையை விருதாக்கிட்டோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ கிருபை அப்படின்னா ஒவ்வொரு தகுதி இல்லாதவங்களை தகுதிப்படுத்துறது. இப்போ பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒருவனை படிக்கிற பதவியில ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதனுக்கு அந்த பதவியில படிப்பே இல்லாதவங்க கொண்டு ஒரு ஆள் வைக்கிறான் வைங்க, அதுக்கு பேர் என்னது? கிருபை. சிலவங்க படித்து அந்த தகுதிக்கு போறவங்க ஒண்ணு இருக்குது, அது கிருபை கிடையாது. ஆனா அந்த அந்த பதவிக்கு அந்த பகுதிக்கு தகுதியே இல்லாதவன், படிப்பறிவே இல்லாதவனை கொண்டு ஒரு ஆள் கொண்டு வைக்கிறதுனா அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. கிருபை அப்படின்னா தகுதியே இல்லாதவரை அந்த ஸ்தானத்துக்கு வைப்பது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க தேவனுடைய பிள்ளைங்கிற தகுதி கிடையாது, நீங்க பரிசுத்தவான்கிற தகுதி கிடையாது, நீங்கள் அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்கள் தகுதி கிடையாது, நீதிமான்கிற தகுதி கிடையாது. ஆனா இதை எல்லாம் ஒருவர் சுமந்து உங்களை தகுதியாய் இலவசமாய் வைத்தார் பாருங்க, அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. இதுதான் கிருபை. எல்லாவற்றிலும் நீங்க பரிசுத்தமா, நான் நீதிமா, நான் தேவனுக்கு முன்பாக நான் இருக்கிறேன், தேவனை அப்பான்னு சொல்றீங்க, இதுக்கு எல்லாமே ஒருவர் உங்களுக்காய் செலுத்தி உங்களை இலவசமாய் தகுதிப்படுத்தினார் பாருங்க, அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் நீக்கி, எல்லா அக்கிரமங்களுக்கும் நீக்கி, மரணத்துக்கு நீக்கி, எல்லாவற்றையும் உங்களை தேவனுக்கு நேராக செலுத்த பண்ணி, தேவனை உணர பண்ணி, தேவனை ஆராதிக்க பண்ணி, இதெல்லாம் ஒரு உணர்வை தந்தார் பாருங்க, அதுதான் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. எல்லாமே நமக்கு அவருடைய கிருபை தான். ஆமென், ஆமென். எல்லாமே அவருடைய கிருபை. ஆனா சொல்றாரு, இந்த கிருபையை நீங்க விருதுவாய் பெறாதபடிக்கு உங்களுக்கு நான் என்ன செய்றேன்? புத்தி சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். ஒன்னும் புரிந்து கொள்ளல. நான் அதை யோசிக்கும் பொழுது எனக்குள்ள சில உணர்வுகளை தந்தாரு. இப்போ ஒரு தகுதி எனக்கு, நான் ஒருவருக்கு கொடுத்த ஒரு 10,000 ரூபாய், இப்போ இந்த காய் சாட்டை கொடுக்கணும் வைங்களேன், காய் சாட்டை கொடுக்க, இல்லைன்னா அதோட சின்ன பிள்ளைங்க கொடுக்க, அந்த புள்ள 10,000 வச்சு ஏதாவது பிரயோஜனப்படுத்த முடியுமா? கொடுத்தப்பட்ட. ஆனா கொடுக்கிறேன், உண்மையா நான் கொடுக்கிறேன், அந்த பிள்ளை வாங்கிட்டு என்ன செய்யும்? முட்டாய் கடையில போய் என்ன செய்யும்? கொடுக்கும். அவங்க ஒரு முட்டாய் கொடுத்தாலும் அப்படியே வாங்கி வச்சேதான் இருக்கும். எனக்கு இவ்வளவு சில்லறை தரணும், அதை எதுவுமே செய்ய முடியாது, கேட்க முடியாது. அப்போ அவங்களுக்கு கொடுக்கிறது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா இல்லையா? இருக்காது. பிரயோஜனம் இருக்காது, படாது. ஆனா கொடுக்கிறோம், ஆனா அது பிரயோஜனப்பட்டாதான் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்படித்தானே? இப்ப நான் ஒரு ஸ்தானத்துல ஒரு இவ்வளவு கொடுக்கிறதா, இதே 10,000 ரூபாய் நல்ல விவரம் தெரிஞ்ச பெரிய ஆள கொடுப்போம்னா, அந்த ஆள் உடனே ஒரு திட்டம் போடுறோம், இதை வச்சு இதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம் திட்டப்பட்டு அதை என்ன செஞ்சோம்? பிரயோஜனப்படுத்திடும். அதை என்ன செய்யும்? பிரயோஜனப்படுத்திடும். ஆனா சின்ன பிள்ளைகிட்ட ஒண்ணுமே அறியாத பிள்ளைகிட்ட கொடுத்தா என்ன செய்யாது? பிரயோஜனப்படாது, விருதுவாய் போயிடும். அது என்ன செஞ்சோம்? விருதுவாய் போயிடும். அதைத்தான் பவுல் சொல்றாரு, நீங்க பெற்ற கிருபையை விருதுவாய் பெறாதபடிக்கு நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? புத்தி சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி எங்க கடையில என்ன செஞ்சாங்க, ஒரு கிருத்திகாரங்க, ஒரு பைத்தியமாய் மனநோயாளி, பைசா நிறைய வச்சிருக்குது, பக்கத்துல வடை வாங்குது, அவன் 2 வடையை கட்டி கொடுக்கான், மறுபடியும் அவன் கேக்குது, பைசா கேக்குது, அவன் வடையை வாங்க மாட்டேன், பைசாவும் கேக்குது. அவர் அவன் கிருத்தில பேசுது. அப்போ அவனுக்கு ஒருத்தர் கிருத்தி தெரியும். அப்ப அவன் சொல்றான், இல்ல அது 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கறது, கொடுப்பா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. இல்ல பைசா நிறைய வச்சிருக்கு, பைசா நிறைய வச்சிருக்கு. ஆனா எதுக்கு வச்சிருக்கோம்னா உங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதை பைசாவும் வாங்குது, அது வாங்குற பொருளையும் வாங்க மாட்டேங்குது, கொடுத்துருது. அப்படி எங்க கடையில அப்படியே செய்யுது. இதெல்லாம் என்னன்னா, ஆனா நிறைய வச்சிருக்கு, அது என்ன முடியாது? செயல்படுத்த முடியாது. அந்த ஆள்கிட்ட போய் நீங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, இந்த குப்பை தொட்டி வச்சிருப்பாங்க, அதே மாதிரி அதையும் அங்களுக்குள்ளதான் போட்டுட்டு சுமந்து கலையும். ஆனா எது பொருளுக்கு எடுத்து அதை எனக்குள்ள 10,000 ரூபாய் இருக்கு, நான் எடுத்து இதை சாப்பிடலாம், இதை வச்சு இந்த பொருள் செய்யலாம் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு நினைச்சாது இருக்காது. அப்ப அவங்களுக்கு கொடுக்கிறது என்னதா இருக்கும்? விருதுவா இருக்கும். அப்போ இந்த கிருபையை நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க அறிந்து கொள்ளணும். கிருபை எல்லாருக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, ரோட்ல போறவங்களுக்கும் கிருபை இருக்குது. கிருபை இருக்கிறதுனால தான் அவங்க சில நேரத்துல மரணம் வராதபடி இருக்குது, சில நேரம் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஏன்னா அந்த கிருபை
அந்த கிருபையை நாம் பெற்றுக்கோ எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னா அடுத்த சொல்றாரு, அனுக்கிரக காலத்துல நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாள்ல நான் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். ஆமென். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு என்னது விடுதலை நாள். அதாவது என்னைக்கு ஒரு நாள் இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு என்ன விடுதலை நாள் சொல்றாரு. இப்பொழுதே உங்களுக்கு அனுக்கிரக காலம், இப்பொழுதே உங்களுக்கு ரட்சணிய நாள். தேவன் வந்து இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு என்னைக்கு நீங்க எனக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கு நீங்க உணர்கிறீங்களோ அன்னைக்கு அது உங்களுக்கு அனுக்கிரகமாய் மாறுகிறது. அதாவது பழைய ஏற்பாட்டுல சொன்னாரு, அனுக்கிரக காலத்துல நான் உனக்கு நினைச்சேன் செவி கொடுப்பேன். பழைய ஏற்பாட்டுல செஞ்சாரு, உனக்கு ஒரு அனுக்கிரக காலம் வரும், அப்பொழுது நான் உனக்கு நினைச்சேன் செவி கொடுப்பேன்னாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல சொன்னாரு, இன்றைக்கே அனுக்கிரக நாள், இப்பொழுதே, இன்னைக்கு சொல்லல, இப்பொழுதே நீங்க படிக்கிறத கேட்கிற இந்த நேரத்திலேயே தேவன் சொல்கிறார், இந்த நேரமே உங்களுக்கு அனுக்கிரகமான நாள். தேவனிடத்திலிருந்து ஒரு அனுக்கிரகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு அனுக்கிரக நாள், இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். இப்போ இந்த கிருபைக்காக பவுல் சொல்றாரு, இந்த கிருபை குற்றப்படாத படிக்கு, இந்த ஊழியம் குற்றப்படாத படிக்கு தான் ஒரு 4-5 வசனத்தை சொல்றாரு, அதிகாரத்தை சொல்றாரு. நான் இதெல்லாம் பொறுமையா இருந்தேன். எதுக்கு தெரியுமா? இந்த ஊழியம் வெட்கப்படக்கூடாது என்பதற்காக. 3ல சொல்ற இந்த ஊழியம் குற்றப்படாத படிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர்கள் உண்டாக்காமல் எவ்விதத்திலையும் எங்களை தேவனுடைய ஊழியக்காரராகவே விளங்க பண்ணுகிறோம். எதற்காக? இந்த ஊழியம் குற்றப்படக்கூடாது என்பதற்காக. இந்த ஊழியத்துக்கு நான் இப்படி செய்வதனால் தகுதியாவதற்காக இல்ல, தகுதியாக்கிட்டாரு. அந்த தகுதிப்படுத்தப்பட்டதை குற்றப்படக்கூடாது என்பதற்காக நான் இதிலெல்லாம் பொறுமை, உபத்திரவம், நெருக்கம், இடுக்கம், அடிகள், காவல்கள், கண்விழிப்புகள், பிரயாசங்கள், உபவாசங்கள், கற்பு, அறிவு எல்லாவற்றிலும் எங்களை ஊழியக்காரனாக எங்களை என்ன செய்யறோம்? வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். நாங்க தெருவுல அடுத்தவங்க சத்தம் போடுற போல சத்தப்பட முடியாது, அடுத்தவங்க தெருவுல சட்டை போட்டு போல போட முடியாது. ஏன்? அந்த எங்களை பேச மாட்டாங்க, அந்த ஊழியத்தை குற்றப்படுத்துவாங்க. அதற்காக எங்களை நாங்கள் அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். இப்ப நீங்க எதற்காக உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்கன்னா தகுதியாவதற்காக அல்ல, அந்த தகுதி உள்ள பாத்திரம் குற்றப்படக்கூடாது என்பதற்காக. ஆமென். நீங்கள் சுமந்து திரிகிற அந்த இயேசு குற்றப்படக்கூடாது என்பதற்காக, உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிற அந்த விளையாட பெற்ற அந்த கிருபை குற்றப்படக்கூடாது என்பதற்காக தான் உங்களை என்ன செய்றாரு? நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்க, நீங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க, உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வர வேண்டாம், நீங்க அதை நிச்சயமாக நீங்கள் எதையுமே நினைக்க வேண்டாம், நீங்க பொறாமைப்பட வேண்டாம், பெருமைப்பட வேண்டாம். ஏன்? இந்த கிருபை குற்றப்படக்கூடாது என்பதற்காக. ஆமென். அப்போ நீங்க இதை தவறாய் நினைச்சிட கூடாது. இதை செஞ்சவங்க எனக்கு இப்படி ஒருத்தர் இல்ல, நீங்கள் அந்த கிருபையை அடுத்தவங்க நபர் கிருபைன்னு அவங்க ஒண்ணுமே இல்ல, கிருபை நபர் அவன் அப்படி செய்யறான் இப்படி செய்யறானே உங்களை சொன்னா பரவாயில்ல, கிருபையை பேசும், கிருபையை குற்றப்படுத்தும். உங்களை தகுதிப்படுத்தினா பாருங்க, அவங்களை குற்றப்படுத்த. ஆமென். சிலவங்க சொல்லுவாங்க, நான் யாருக்கு இப்படி அமைதியா இருக்கேன், என்னை கொண்டு விட்டவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க கூடாது. சில வேலைக்காரன் சொல்லுவான், யாராவது கடையில கொண்டு சேர்த்து விட்டு சொல்லுவாங்க, ஏய் வேற காப்பாத்த சொல்லிருப்பாங்க. அவன் பிரச்சனை வந்தா சொல்லுவான், நான் பொறுமையா இருக்கேன், எதுக்கு தெரியுமா? அந்த ஆளுக்கு கெட்ட பேர் எடுக்க கூடாது, எப்படி இருக்கான்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? அதே போலதான் நீங்க ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னா, உங்களை தகுதிப்படுத்தினா பாருங்க, அவருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது என்பதற்காக. ஆமென். அதனாலதான் நம்ம இப்படி எல்லாம் வாழுகிறோம், இப்படி எல்லாம் இருக்கிறோம். இது தகுதிக்காக இல்ல, தகுதிப்படுத்தினவருக்கு நம்மளா தூசண வரக்கூடாது என்பதற்காக. அல்லேலூயா. ஆமென். புரிஞ்சுச்சா? அப்போ இந்த கிருபை நமக்கு எப்படி விளங்குது அப்படின்னா, நீங்க கொலோசியர் 1 அதிகாரத்துல 6ஆம் வசனம் நம்ம படிச்சிருக்கலாம், அந்த லைட்டா பாருங்க.